வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இது ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் உங்க ஒப்பனுக்கு சொல்ல தெரியாதா? என்ன கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தர மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டு அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டி பம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்களான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சொல்றீங்களா? புலிய 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்ட செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க. ஏஜனமா வேட்டைக்கு போன சிலப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, சென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமா நான் சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல, இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பலமா சுடாத பலமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாத வைக்க மாட்டேன். எங்கடா மூச்சரிக்க விடுற? நிலத்திருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். நிலத்திருவிழா புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வர. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பத்தி எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலியடா புலி, ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்ற பாரு. சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். எங்க போச்சு சித்தப்பு? இங்கதான் உருவல் சத்தம் கேட்குது. புலி இங்கதான் பதுக்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல பதுக்கி இருக்கும், பார்த்த உடனே ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. புலி புலி, நீ எங்க புலி?
பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புளிய அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? இங்க ஒரு குழப்பு புளிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புளிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புளிவா காட்டுற? உன்னை ஷூட் பண்ணிடுவேன். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல, கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்காடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுதான். 2க்கு இதுலயே போயிடுவா? அடிங்க. நேத்து பேசுறேன், நேத்து பேசுறேன். ஏய், நில்றா, 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 நில்றா. ஐயோ, உனக்கு எடுத்து சொல்ல கேக்குறேன். ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு. ஏண்டா, உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்ப கேப்பியா? சித்தப்பு, ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. என்ன எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு, என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூசித்தப்பு பெரிய நேரு பரம்பரை. சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிடிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காத? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய், என்னடா அது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுறது? சுவாமியே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்குடா எச்சரி எடுத்துட்டு வர்ற? சாமி, ஐயப்ப சாமியை பத்தி வாட வாடன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி, எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புளிப்பால் கொண்டு வரதான். அதுக்கு இவர் பெரிய ஐயப்ப சரணம். அண்ணே விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல, நாட் 6. எங்க சொல்லு? நாட்டு 6. பாயத்தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடிமா சாக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட ஊதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்சு ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதான்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கைனா 5 ரூபாய், 2 கைனா 10 ரூபாய், 4 கைனா 20 ரூபாய், 6 கைனா 6 ஆரஞ்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா.
மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னண்ணா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்குறதே 1 மார்க் தானே. அடிங்க. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4 எனக்கு 1/4. அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அஞ்சு பாருங்க. பார்ட்டி வருது, பெரிய பார்ட்டி. மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக் போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அத பத்தி? நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா. நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா. யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாத முடியாதையா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸ்க்கு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா அவர் 50 ரூபாய், அவர் 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாய் ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பக்கத்துல யாரு ஏட்டையா? நான் ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம், காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானத்துக்கு எடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனே துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் தான் இருக்கு. ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டிக்கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைக்கிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள. ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்க போயிருக்காரா? இல்லங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துக்கலாம். 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலயா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம். ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்ரா. அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, தாங்க முடியல. அடிக்காதீங்க. தாங்க முடியல. ஐயோ, நிறுத்துங்கய்யா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஏண்டா, சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. ஷட் அப். காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா, ஒண்ணும் சொல்லாத ஐயா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர். வர்ற வருமானத்துல அவருக்கு 3/4, எனக்கு 1/4. நீங்க குடுக்கறாருடா, 3/4 அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன். முழுசா அவர் கொடுத்துருங்க. பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா. இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. டோன்ட் டச். சோ தேவே, கம் ஆன் பிரதர். ஐயோ, பாத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, 4 பக்கம் மூட்டை பூச்சி கடினா தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி விசுவாசம், இது 2க்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம்,
அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. வாத்தியார அடி பொறுக்க முடியாம அப்புறம் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. வாத்தியார என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத, எடுத்து விடு. ஐயோ என்னென்ன இது? ஏய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்ற. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனாரு வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு, 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுறா வெளிய. இது உள்ள, வெளிய இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்ரா. ஐயோ நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்ப பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வரலாறு காலனி? ஆமா, நாங்க பொதுப்பணித்துறையில இருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம், ஐ ஆம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குன்னு முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனோமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடைக்கட்டும் கழுத. ஏழையாது. ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லேன்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். உட்காரு. சோடா சாப்பிடுறீங்களா? புடிச்சுக்கிற ஓட விடு. இந்தாங்க, சாப்பிடுங்க. புடிங்க. யோ பியூனு, டிரைவர் கிட்ட கொடு. டா, நீ ஒண்ணு சாப்பிடு. குடி. டேய், நீ யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசியில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட்டு போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ண கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிருவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க
ஐயா எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்கெங்க குழா போட போறீங்க? ஷூ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர், அவர் எங்கெங்க கையை நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க. நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. டேய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கையா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா. வாங்கயா. வாங்கயா. கலைஞர் காசு கேட்போம். ஐயோ, நீ எல்லாம் பொருளாளர். டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, ஆ? இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமேடா. பழகுங்க. இந்த பார், பழகிறது, பின்னாலேயே சுத்துறது, இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவர். 2 கேள்விகளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த 2 கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தானே, பொண்ண ஒரு அந்நியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்தி வேண்டியதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே, அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்னை நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க அண்ணே, நான் மறைஞ்சுக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, 2 கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும். என்ன பத்த பொம்பளையா தெரியலையா? அதனால்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கிறியா? காதலா அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணியனா நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புன்னு பிடிக்கிறான். இப்ப நீ என்ன செய்வ? அடிச்சுங்க தலைவரே, நீங்க அந்நியர்னு சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இப்போ நானு உன் தலைவரு அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வ? இதான் காதல், இதான் காதல். பாத்துக்க காதல், பண்றேன் காதல், இது பொன்னவா காதல், பொகக்கோ காதல், இப்படித்தான் காதல். காதல் காதல் காதல். ஐயோ ஐயோ, என் பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டாலே. வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வாங்க ஐயா. ஐயா பெருசு, வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டாயா. கனவில் இருக்கிற நீயே வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சா என்ன அர்த்தம்? அதானே. ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரு ஐய மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காம விட மாட்டேன். நற்பணி மன்ற தலைவர் நீங்க, போலீஸ் போனா உங்களுக்கு தான் கேவலம். மரியாதையா கழுத்துல தாலி கட்டுங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து என்னைய பண்ணுங்கறீங்க? கட்டி வைக்க போறோம். அடச்சி, கட்டி எல்லாம் வைக்கிறது இல்லடா, தானா வர்றது. அடடே, என்ன இந்த கூட்டம், என்ன சத்தம்? ஆடா, மாட்டி விட்டுட்டு மத்தியசம் பண்ண வந்திருக்கிறியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு தலைவர்களா எவன்டா பதில் சொல்றது? கைய பிடிச்சி இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மாறா, யார பார்த்து டாய்ங்கிற? சரிடா மாமா. தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். ஏய்,
மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியிலே நடமாட முடியாது. வாங்க நீ. ராசா அடச்சீ வா. வாடா மாட்டேன். அட வாடா. வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன் வா. அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாத. புடி தலைவரே ஓடாத ஓடாத கல்லெடுத்து மண்டையை கல்லெடுக்காத.